எந்த குறையும் எனக்கு இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் எரேமியா 32 அதிகாரம் 41 ஜெரமியா சாப்டர் 32 verse 41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த தேசத்தில் இருப்பது தேவ சித்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் உங்களை இந்த தேசத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த நாட்களில் அநேக சட்டதிட்டங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் சந்தோஷமா இருந்து உங்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். Dear child of God, you might be listening to many people about the instability in their job situation. You might be listening to many people about the many immigration laws of your country. But I want to tell you that you are under the purpose and plan of God in this country. God has a purpose about you. God has a plan about you. God wants to plant you in this country with his whole heart and with his whole mind, so that God will do good things in your life. உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு உங்கள் மேல் அவர் சந்தோஷமா இருந்து தன்னுடைய முழு இதயத்தோடும் தன்னுடைய முழு ஆத்மாவோடும் உங்களை நிச்சயமாய் இந்த தேசத்தில் நாட்டுவார். But there are people, they are not having faith on the word of God. They are inclining their ears to the rumors of many laws which are changing in this world. The laws may change, the rulers may change, but our Lord God will never change. சட்டங்கள் மாறலாம், அதிகாரிகள் மாறலாம், தேவன் மாறுவதில்லை. தேவன் சொன்ன வார்த்தை மாறுவதில்லை. தேவன் சொன்னதை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. Whatever God has purposed in your life will happen in your life. Nobody can change it. You need to believe that the Lord is able and the Lord will do it. You might be listening to many rumors of war. There are people, they are displacing from one country to another country. But unless God tells you to displace, please don't go away from the place where you are. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ திட்டத்தின் அடிப்படையில் மாத்திரமே நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை மாற்ற வேண்டும். நாம் குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். அந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து வளமா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் இந்த நாட்களிலே பல பதட்டமான நிலைமைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக அவர்கள் நிலம் பெயர்ந்து குடிபெயர்ந்து பல தேசங்களுக்கு பல நாடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீங்க உடைய பிள்ளைகளோடு இருந்து உடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்தருளும். உடைய பிள்ளைகள் இருந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ சாட்சிகளாய் நிற்க கர்த்தாவே உதவி செய்தருளும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்மையால்